ஹாய் எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பொள்ளாச்சி நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இஃப்தார் ஸ்பெஷல் தாங்க பார்க்க போகிறோம். இது டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அது எப்படி ரெடி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். நல்லெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் ஆயிலும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆன பிற்பாடி பொடியாக சாப் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வேகட்டும். ஒரு 90% வெந்தாலே போதும். இது வெந்த பிற்பாடி புதினா, மல்லித்தலை, கருவேப்பிலை எல்லாம் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ செய்கிறது உள்ளே வைக்கிற மசாலா தான் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இதை நார்மலாகவே வெஜிடபிள்லேயும் நம்ம செய்யலாம். இன்றைக்கி வெஜிடபிள் ப்ளஸ் சிக்கனும் நான் ஆட் பண்ணுறேன். வெஜிடபிளில் கேரட்டும் குடைமிளகாயும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடயே கோஸும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு 20% இது குக் ஆன பிற்பாடி நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். சிக்கனுக்கு பதிலாக மட்டன் சேர்த்துற மாரினா ஒரு 2 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். இப்போ பொடியாக நறுக்குன்னா சிக்கன் துண்டுகளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்த்திக்காதீங்க, ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி விடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. குயிக்காகவே வெந்துடும். அதனால் ரொம்ப வேகணுன்ட்டெல்லாம் டைம் எடுக்காது. இது கூடயே இஞ்சி பூண்டு விழுது நான் ஆட் பண்ணிக்கிறேன், 1 டீஸ்பூன் அளவு. இதோட ரா ஸ்மெல் போகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இப்போ மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ணலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவு நான் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன். மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிங்க. அப்புறம் குருமிளகு பொடி 1/4 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது எல்லாத்தோட ரா ஸ்மெல்லும் போகட்டும். அது வரை எண்ணெயிலே நல்லா வதங்க விட்டுருங்க. இது நார்மலாக இந்த மாதிரி செஞ்சு சாதத்து கூட பிணைஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ இது மூடி நல்லா குக் ஆகட்டும். நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 10 நிமிஷம் போல் ஆச்சுங்க. நல்லா சிக்கன் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், இது நல்லா ஆறட்டும். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக. இப்போ சமோசா சீட்டுக்கு உள்ளங்கூட இது வச்சு நம்ம ரெடி பண்ணலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ மாவு பேட்டர் நம்ம ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கப் அளவு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். நான் சொன்ன அளவுகளையே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும். இப்போ கொஞ்சம் போல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ எவ்வளோ தூரம் நெய்ஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ அரைச்ச மாவை நல்லா வடிகட்டி எடுத்துக்குங்க. இந்த கெட்டிகள் ஏதாவது இருந்தானா இதுலேயே அப்படியே வந்துடும். அதனால தான் நம்ம வடிகட்டுறோம். இதே கோதுமை மாவில் செய்கிற மாரினாலும் நான் சொன்ன அளவுகளையே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இந்த மிக்ஸ் பண்ணி முடித்த பிற்பாடி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மஞ்சத்தூள் ஆப்ஷனல் தான், தேவைன்னா ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா வடிகட்டி நம்ம எடுத்தாச்சு. கொஞ்சம் தண்ணி சேர்த்தி இந்த அளவு பேட்டர் இருக்கணும், இந்த மாவு பேட்டர்.
இப்போ ஜாலரப்பத்தோடைய மாவு வந்து பேட்டர் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ வந்து நம்ம வாட்டர் பாட்டிலில் ஹோல்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்தமாரி ஒரு வாட்டர் பாட்டில் தான் எடுத்துருக்கிறேன். கடையிலேயே வந்து ஜாலரப்பம் ஊற்றுறதுக்கு வந்து கப்பும் விற்கிது, வாட்டர் பாட்டிலும் இதுக்கு தனியாக விற்கிது. அதில் வந்து 3 ஹோல்ஸ் வரும். நான் இன்றைக்கி வந்து இந்த வாட்டர் பாட்டிலில் செய்கிறனால 2 ஹோல்ஸ் போட்டு நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பாட்டிலில் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம மாவு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ண பிற்பாடி நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த பாட்டிலில் வந்து இந்த மாதிரி தான் ஹோல்ஸ் போட்டிருக்கிறேன். இப்போ தோசைக்கல் வந்து நல்லா சூடான பிற்பாடி நம்ம ஊற்றலாம். ஊற்றும்போது கொஞ்சம் நெருக்கமாக இந்த மாதிரி ஊற்றுங்க. நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி ஊற்ற முடியாது. இந்த ஆப்பம் இந்த மாதிரி தான் ஊற்றணும். கொஞ்சம் நெருக்கமாக வட்டம் போட்டுக்குங்க. இது சீக்கிரமாக குக் ஆயிரும். பாருங்கள், இப்படி எடுக்கும்போதே எப்படி வருதுன்னு. அழகாக இருக்கும் இந்தமாரி எடுக்கும்போதே பார்க்குறதுக்கு. செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போ இது மாதிரி மற்றதும் ரெடி பண்ணி நம்ம வச்சிடலாம். சைட் பை வந்து முட்டை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து அப்பம் வந்து ரெடி பண்ணி நம்ம வச்சுட்டோம். பாருங்கள் ஒவ்வொரு லேயராக எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ மசாலா, இந்த அப்பம், முட்டை பீட் பண்ணி எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நான் 2 அப்பம் தான் நான் எடுத்து வைக்கிறேன். ஏன்னா சிங்கிளாக போடும்போது மசாலா உள்ளே வைக்கும்போது கொஞ்சம் நொதன்னு ஆயிரும். அதனால நான் டபுளாக நான் போடுறேன். இந்தமாரி டபுளாக போட்டுக்குங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம உள்ளே வச்சுருக்க மசாலா நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த மசாலா வந்து உள்ளே வச்சிடலாம். சென்டரில் வச்சுருங்க. அப்புறம் நான் மடிக்கிற மாதிரி அதே மாதிரி மடிச்சிருங்க. சைடில் வந்து இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. லைட்டாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தோசை டவா வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிற்பாடி நம்ம எல்லாம் போட்டுக்கலாம். நான் 3 அணம் போட்டுக்கலான்ட்டு இருக்கிறேன். அதுமாரி எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். இப்போ பீட் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை வந்து மேலே வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக வரும். அதனால தான் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் இது கோட்டிங் கொடுக்கும்போது. 3 அணத்துலேயும் நம்ம நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுறலாம். முட்டை வேகிறதுக்கு சீக்கிரமாக குக் ஆயிருங்க. அதனால் திருப்பி போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு பக்கமும் அதுமாரி ப்ரஷ் பண்ணி விட்ருங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக ஆன பிற்பாடி நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த சைடும் ப்ரஷ் பண்ணி விட்ருங்க முட்டையை. இந்த சைடு பண்ணுறதுக்குள்ளேயே அந்த சைடு வந்து குக் ஆயிரும். அப்புறம் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். திருப்பி போட்டு 1 செகண்டு தான். அதுக்கப்புறம் குக் ஆயிரும். அவ்வளோதான். சுவையான ஜாலர் முர்த்தபா ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இஃப்தாருக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் பொள்ளாச்சி நம்ம வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.